بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ ضَرَبْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ قُرْآنًا عَرَبِيًّا غَيْرَ ذِي عِوَجٍ لَعَلَّهُمْ يَتَّقُونَ. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي وكلام أهل الجنة عربي. رواه البيهقي في شعب الإيمان. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு நபிமார்களையும் அவர்களில் சிலருக்கு வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அதன் தொடரில் எழுது நபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன் நாம் அறிவோம். இந்த குர்ஆன் இறங்கிய மொழி அரபு மொழி. அதை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது: குர்ஆனன் அரபியன், அரபு மொழியை குர்ஆன் ஷரீஃபை நாம் தந்தோம். கைர தி இவஜின், சிதைவுகள் இல்லாத, ஜிக்ஸாக் இல்லாத, எந்த கோணல் மாணல்கள் இல்லாத தெளிவான நாம் அரபு மொழியை, சிதைவற்ற அரபு மொழியை உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வார். இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இந்தியாவில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட மொழிகளை அந்த மக்கள் பேசுகிறார்கள், நாம் பேசுகின்றோம். இந்தியாவில் மட்டும், உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகிறது. இந்த மொழிகளில் நேற்றைய டிசம்பர் 18 பொதுவாக ஐநாவின் அறிவிப்பின் வழியாக உலகம் முழுவதும் அரபு மொழி தினம் என்று கொண்டாடப்படும். அரபு மொழி தினம் என டிசம்பர் 18 அழைப்பார்கள். உலகத்தின் ஆயிரக்கணக்கான மொழிகள் உண்டு என்றிருந்தாலும் அதில் ஐநா சபையின் அதிகாரப்பூர்வமான மொழிகளில் 6 மொழிகள், அதில் ஒன்று அரபு மொழி. ஐநாவுடைய அதிகாரப்பூர்வமான 6 மொழிகளில் அரபியும் ஒன்று. இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், சீனம் போன்ற மொழிகள் ஐநாவினால் அதிகாரப்பூர்வ மொழிகளாக இருந்த நிலையில் கடந்த ஏறக்குறைய 52 ஆண்டுகளுக்கு முன்பு 1973 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்குழு கூட்டத்தில் அரபு மொழி ஐநா சபையின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐநாவின் அதிகாரப்பூர்வ மொழி என்பதற்கான அடையாளம், பொதுவாக ஐநாவுடைய கூட்டங்களில் இந்த 6 மொழிகளில் பேசப்பட்டால் அதற்கு உடனடியாக மொழி மாற்றம் செய்யப்படும், டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்படும். இந்த 6 மொழிகளில் எந்த மொழியில் யார் பேசினாலும் மற்றவர்கள் தங்களுக்கு எந்த மொழியில் டிரான்ஸ்லேஷன் தேவையோ அந்த மொழி அவர்களுக்கு, அந்த மொழியின் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரீயாக வழங்கப்படும். 6 மொழி அல்லாது வேறு மொழியில் பேசினால் மற்றவர்களுக்கு எந்த மொழி தேவையோ, அவங்களுடைய தெரிஞ்ச மொழி இருக்கும்ல, அவங்க டிக் பண்ணுவாங்க, எனக்கு இதில் டிரான்ஸ்லேஷன் வேணும். அப்படி டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த மொழியில் பேசுபவர் அதற்கான பணத்தை கட்ட வேண்டும், அதுக்கு காசு கொடுக்கணும். இந்த 6 மொழிகளில் பேசினால் மற்ற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதனுடைய உறுப்பினர்கள்.
அவர்கள் தேவைப்படுகின்ற மொழியில் ஃப்ரீயாக டிரான்ஸ்லேஷன் வழங்கப்படும். 6 மொழி அல்லாத மொழியில் பேசினால் அவர்கள் அப்பொழுதும் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்படும், ஆனால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும். நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் ஐநா சபையில் இந்தியில் பேசிய போது அதை மற்ற உறுப்பினர்களுக்கு மொழிபெயர்ப்பதற்கான, இப்ப இந்தியில பேசினா அவங்க ஆங்கிலம் அல்லது மற்ற ஏதோ ஒரு லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்கல்ல, அதற்கு அந்த மொழிபெயர்ப்பதற்கான அதிகப்படியான செலவை இந்திய அரசு ஏற்றது என்பதை நாம் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அரபு மொழி ஐநாவின் அதிகாரப்பூர்வமான மொழிகளில் மாறியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உலகின் 26 நாடுகளில் அரபு மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. உலகத்தில் 26 நாடுகளில் அரபு மொழி அது ஆட்சி மொழியாக இருக்கிறது. அவங்களுடைய எல்லா விதமான தகவல் பரிமாற்றங்களும் அரபு மொழியில் தான் இருக்கும். இரண்டாவது, சுமார் 45 கோடி மக்கள் அந்த மொழியை பேசுகிறார்கள். 45 கோடி மக்களால் அந்த மொழி பேசப்படுகிறது. மேலும் உலகின் வர்த்தக மொழிகளில், அதாவது வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற மொழிகளில் சீன மொழிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை வகிப்பது அரபி மொழிதான். இது இந்த மொழியினுடைய இந்த மொழியின் வழியான பொருளாதார சிறப்பிற்குண்டான சிறப்பை நாம் உணர முடியும். மேலும் இவை அனைத்தையும் தாண்டி அரபு மொழிக்கு இருக்கும் பெரும் சிறப்பு என்னவெனில், அரபு மொழியில்தான் அது குர்ஆனின் அரபு மொழி குர்ஆனின் மொழியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியின் அது மொழியாக இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அஹிப்புல் அரப லி ஸலாஸ், அரபுகளை அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள். 3 காரணங்களுக்காக நேசியுங்கள். இல்லையா அந்நிய அரபியுன் ஸலாஸ, ஒன்று நான் அரபு மொழியை சார்ந்தவன், நான் அரபி. வல் குர்ஆனு அரபியுன், குர்ஆன் அரபு மொழியில் இருக்கிறது. வ கலாமு அஹ்லில் ஜன்னா அரபியுன், சொர்க்கவாசிகளின் மொழி அரபி. எந்த லாங்குவேஜில் இருந்து நம்ம போனாலும் சரி, உலகத்தின் பல்லாயிரக்கணக்கான மொழிகளை பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்பு அங்கே பயன்படுத்தப்படுகின்ற மொழி அரபு மொழி என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆதலால் தான் அரபு மொழியின் மிகச்சிறந்த சிறப்பிற்கு முஸ்லிம்களிடத்தில், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அதனுடைய நேசத்திற்கும் மரியாதைக்குரிய மொழியாக அரபு மொழி பார்க்கப்படுகிறது. எந்த அளவிற்கு எனில், அரபு மொழி தாய்மொழியாக பேசுகின்ற 45 கோடி மக்கள் என சொன்னோம், 26 நாடுகளில் அரசு மொழியாக இருக்கிறது என சொன்னோம். இதை தாண்டி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுமார் 200 கோடி மக்கள் தங்களுடைய தாய்மொழிக்கு அடுத்தபடியாக அரபு மொழியை பார்த்து படிப்பதற்கு ஆர்வப்படுகிறார்கள் என்பதும், பெரும்பகுதியினர் அதற்கான முயற்சியில் இருக்கின்றார்கள் என்பதும் உண்மை. அவர்கள் தங்களுடைய தாய்மொழிக்கு அடுத்தபடியாக 2வது மொழியாக அரபு இருக்கிறது என சொல்லலாம். நம்முடைய குழந்தைகள் இளம் வயதிலேயே, சின்ன பிள்ளைகளிலேயே நாம் அவர்களை மதரசாவிற்கு அனுப்பி வைக்கின்றோம். குறைந்தபட்சம் அவர்கள் அரபு மொழியை பார்த்து படிக்கும் ஞானத்தை பெறுகிறார்கள். தேவை குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்காக அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். மொத்தத்தில் 200 கோடி முஸ்லிம்களில் மிகப்பெரிய அளவில் 190 கோடிக்கு மேற்பட்டவர்கள் என சொல்லலாம். அவர்கள் 2வது மொழியாக ஏறக்குறைய அரபியை தெரிந்திருக்கிறார்கள். ஒருவேளை தங்களுக்கு தெரியவில்லையானால் கூட தங்களுடைய தலைமுறை, தங்களுடைய பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, என் பிள்ளையாவது குர்ஆனை ஓது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்கள் இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எதனால நமக்கு இப்படி ஒரு முஹப்பத் ஏற்பட்டுச்சு? ஹுப்புல் அரபு ஈமான் வ புகுதுஹும் நிஃபாக், அரபுகளை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி, அவர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதியாகும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். மேலும் அரபு மொழியின் பூர்வீகம், அது எவ்வளவு நாட்களுக்கு முன்னால் அந்த மொழி உருவானது என்ற வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தார். பொதுவாக அரபியர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாரிசான, அவர்களின் பிள்ளைகளில் ஒருவரான சாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிவந்தவர்கள் தான் அரபு மொழி பேசுபவர்கள் என்கிறது ஒரு வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 பிள்ளைகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமே மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பின்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட பிரம்மாண்டமிக்க வெள்ள பிரளயத்தால் ஒரு பெரும்பகுதி மக்கள் அழிந்து போய்விட்டார் நிலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஈமானை ஏற்றுக்கொண்டு யார் ஏறினார்களோ அவர்களின் வழியாகத்தான் மீண்டும் இந்த உலகம் உருவானது. அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் பஷரு தானி, இரண்டாம் மனிதர் என்று ஒரு பட்டப்பெயரும் உண்டு. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாம் மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற பட்டப்பெயருக்கான காரணம், ஒரு பெரும் பிரளயம் ஏற்பட்டு எல்லோரும் அழிக்கப்பட்டு அந்த கப்பலில் இருந்தவர்கள் மூமின்கள் அவர்களின் வழியாக மட்டுமே மீண்டும் மனித சமுதாயம் உருவானது என்பதால் அவர்களுக்கு அந்த பெயர் சொல்லப்படும். அத்தகைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளில் ஒருவரான சாம் அவர்களின் வழித்தோன்றல்கள் பேசிய மொழி என இதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு சாரார் சொல்வார்கள், அரபு மொழி அரபுகளை விட தொன்மையானது என்று வரலாற்று அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதற்கு காரணம், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் பேசிய மொழியாக அரபு மொழி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொர்க்கத்தில் அரபு மொழி பேசினார்கள் என்று சொன்னால், அதற்கு அடுத்து தானே அவர்கள் பூமிக்கு வந்தார்கள், மனித இனம் வளர்ந்திருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் பார்க்கும் அரபுகளை விட அந்த மொழி அதற்கு முன்னால் உள்ளது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. சிலர் வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ஹூத் என்ற ஒரு நபி, ஆது கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட ஹூத் என்ற நபி அவர்கள்தான் முதலில் அரபியை பேசியவர்கள் என்று ஒரு சாராரும், இன்னொரு சாரார் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார், அவருடைய பெயர் யாரூப் என்று சொல்லப்படும், அவர்கள்தான் முதலில் அரபு பேசியவர்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரபு மொழியை சார்ந்த நபிகளாவார்கள் என்ற கருத்து திருக்குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரைகளில் பார்க்க முடியும். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பொழுது, மின்ஹும் அர்பஅத்து மினல் அரப், அந்த நபிமார்களில் 4 பேர் அரபுக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஹூதுன் வ சாலிஹுன் வ ஷுஐபுன் வ நபியு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், வ நபியுக யா அபூதர், அபூதர்ரே உங்களுடைய நபி நான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்படும். இப்படி ஹதீஸின் பின்னணியில் நாம் அரபு மொழி என்பது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வரலாற்று ரீதியாக தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. அப்படியானால் அதனால் தான் அரபுல் ஆரிபா, கற்கால அரசுகள் என்ற பெயரில் மொழியியல் அறிஞர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கற்கால அரசுகளுடைய பட்டியலில் கொண்டு வருவார்கள். மொத்தத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் சாம், அவர்களின் மகனார் ஔஸ், அவர்களின் மகனார் ஹூத் என்ற வரலாற்றின்படி பார்க்கையில் கூட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் சுமார் 5000 வருடங்களுக்கு முந்தியது. அப்படியானால் அரபு மொழியின் பழமை 5000 வருடங்களை கடந்தது என்று சொல்லப்படும். அரபு செம்மொழியான வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அரபு மொழியை முதலாக மிக செம்மையாக பேசியவர்கள் ஹஸரத் இஸ்மாயில். பொதுவாக அரபு மொழியை முதலாவதாக பேசியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் யதார்த்தத்தில் அதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது அரபு மொழியை செம்மையாக பேசியவர்கள், மிகச் சரியாக மிக நேர்த்தியாக பேசியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதே அதற்கு கருத்து என சொல்லப்படும். காரணம், தூய அரபியர்கள் அவர்களுடைய குடும்பம் என்ற பட்டியலில் ஆது கூட்டம், சமூது கூட்டம், ஜுர்ஹும், தஸ்ம், ஜதீஸ், உமைன், மதியன், இம்லா, ஜாசிம், கஹத்தான், பனு யக்லான் ஆகிய முக்கிய பிரிவினர்கள் வருவார்கள். இவர்களில் ஜுர்ஹும் கிளையை சார்ந்த குடும்பத்தில் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் எடுக்கப்பட்டது. அதன் வழியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாய்மொழியாக அந்த மக்கள் பேசுவதை விட ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபு மொழியை மிக செம்மையாக பேசினார்கள் என்பதால் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அரபு மொழியை முதலாவதாக பேசியவர்கள் என்ற கருத்து வந்ததற்கான காரணமாக ஆனது. அதனால் தான் அரபுல் முஸ்தாரபா எனும் இலக்கிய தரம் நிறைந்த அரபு மொழியை பேசியவர்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபராக கணிக்கப்படுகிறார்கள். மேலும்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் என்பது இன்றிலிருந்து ஒப்பிட்டால் சுமார் 4000 வருடங்களுக்கு முந்தியது. கிபி 2000 ஆண்டுகளுக்கு முந்தியவர்கள் என்பதால், கிமு 2000 ஆண்டுகளுடைய காலம் என்பதால் இன்றிலிருந்து பார்த்தால் 4000 வருடங்களுக்கு முந்திய வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னாலே அந்த மொழியின் வயது 4000. ஆனால் தொல்லியல் ஆய்வுகளில் இதற்கு போதுமான சான்றுகள் கிடைக்கவில்லை. இருப்பினும் அரபு மொழி கிறிஸ்தவத்திற்கு முன்பே வழக்கில் இருந்தது என்பதை பல்வேறு சான்றுகள் உறுதிப்படுத்துவதை பார்க்க முடியும். 1901ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிரியா மற்றும் அரேபியாவின் எல்லை பகுதியான நபீதான் என்ற பகுதியில் வைத்து மிக பழமை வாய்ந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. நபீதான் என்ற பகுதியில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதால் அந்த எழுத்துக்களுக்கு நபீதான் நெடுங்கணக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நபீதான் நெடுங்கணக்கினை ஆய்வு செய்த பொழுது அந்த எழுத்துக்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்தது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆக தொல்பொருள் ஆய்வு சான்றுகளின் அடிப்படையிலும் கூட அரபு மொழிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரிய சிறப்பு இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் அரபு தொன்மையான மொழி மட்டுமல்ல, அது எவ்வளவு பழமையான மொழியோ அதற்கு நிகராக மிக இளமை வாய்ந்த இன்று வரை நடப்பில் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியாகவும் இருக்கிறது. பல உலக மொழிகள் தொன்மையான வரலாறு அதற்கு இருந்தாலும் காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்கள் அவற்றில் ஏற்பட்டிருக்கின்றன. எந்த அளவிற்கு எனில், ஒரே மொழியை பழங்காலத்து பாஷையோடு ஒருவர் பேசினார் என்றால் இது என்னவென்று அந்த மொழி பேசுபவர்களுக்கு புரிவதில் பிரச்சனை இருக்கும். ஒரு வரலாற்று ஆசிரியர், தமிழ் வரலாற்று ஆசிரியர் வேடிக்கையாக ஒரு செய்தியை சொன்னார். பழந்தமிழை படிக்க போன ஒருவர் வீட்டுக்கு திரும்பி வந்து, அன்னாய் சற்றே அடிசில் புக்கி அயனம் கொணர்க என்று சொன்னானாம். வீட்டில் இருந்தவர்கள் படிக்க போன தன் பையனுக்கு பேய் பிடித்து விட்டது வெளியூரில், எனவே அவனுக்கு பேய் ஓட்ட வேண்டும் என்று கட்டி வைத்து மந்திரித்து பார்த்தார்களாம். கடைசியில் பசி தாங்க முடியாம அவன் ஆரம்பத்தில் அவன் சொன்னது அவன் படித்த தமிழில், பழந்தமிழில். கடைசியில பசி கொடுமை தாங்க முடியல. இறுதியாக சொன்னானாம், அம்மா அரிசி வேக வச்சு கஞ்சி கொண்டு வா எனக்கு என்று கேட்டபோதுதான் பையனுக்கு பைத்தியம் தெரிந்து விட்டது என்று பெற்றோர்கள் நிம்மதி அடைந்தாராம். ஆனால் அவன் இரண்டாவது சொன்னதைத்தான் முதலில் சொன்னான். ஒரே மொழிதான். அந்த மொழி கற்காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு பேசப்பட்டதை இப்பொழுது பேசுகின்ற பொழுது அது ஏதோ அந்நியமாக காட்சியளிக்கிறது. இன்று கூட வள்ளுவருடைய மொழியில் தமிழ் பேசப்படுமானால் நம்மில் எத்தனை பேருக்கு புரியும் என்பதை நாம் எல்லோருமே தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படி உலகின் பல மொழிகளுக்கு இந்த ஆபத்தும் விபத்தும் நடந்திருக்கிறது. ஆனால் அரபு மொழி அல்லாஹ்வின் பேரருளால் இப்படி எந்த ஒரு சிதைவுக்கும் ஆளாகவில்லை. திருக்குர்ஆன் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே உறுதிப்படுத்தியது. அதனால்தான் குர்ஆனன் அரபியன், இது அரபு மொழி இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம், கைரதி அபதின், எந்த சிதைவுகளும் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அல்லாஹின் வார்த்தை இப்பொழுது நமக்கு புரியும். அன்று 1450 ஆண்டுகளுக்கு முன்பு குலுவல்லாஹ் அஹத் என்ற வார்த்தை எப்படி சொல்லப்பட்டதோ அதே போன்றுதான் இப்பொழுதும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அரபு மொழிதான் இன்றும் செம்மையான அரபு மொழியாக பார்க்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாக்குகள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய வார்த்தைகள் இன்னைக்கு அதை புரியுறது கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறதுனா இல்ல, அதே மொழிதான் இப்பொழுதும் நீடிக்கிறது. இரண்டாவது, உலக வர்த்தக மொழிகளில் சைனாவினுடைய மொழிக்கு அடுத்ததாக அரபு மொழி இடம் பிடித்திருப்பதும் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு பொருளாதார ரீதியாகவும் இதற்கு உயர்ந்த இடம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு கால சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு கூட ஜப்பானிலிருந்து வாட்சிகள் வருகின்ற நேரத்தில் அதுல நாட்களின் பெயர்களை பார்த்தால் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கும் அல்லது அரபு மொழியில் இருக்கும். அதற்கு இப்போதும் கூட 45 கோடி மக்களுடைய தாய்மொழியாக அது இருந்தாலும் உலகின் நாலா பாகத்திலிருந்தும் வியாபார நோக்கத்திற்காக அதிகம் கற்றுக்கொள்ளப்படுகின்ற பேசப்படுகின்ற மொழியாக அரபு மொழியை நாம் இன்றும் பார்க்கின்றோம். மேலும் அரபு மொழியின் மிக மகத்தான சிறப்புகளில் ஒன்று, நவீன அறிவியலின் அனைத்து துறைகளுக்கும் அரபு மொழியும் அது சார்ந்த அறிஞர்களுமே காரணமாக இருந்தார்கள்.
ஐரோப்பிய பகுதி இருளில் மூழ்கி இருந்த போது அரபு மொழியின் புகுந்த வீடான பக்தாது தான் உலகிற்கு ஞான விளக்கை ஏற்றுக்கொண்டிருந்தது. யூரோப்பியர்கள் பல்வேறு அறியாமல் இருளில் இருந்த பொழுது அவர்களுக்கு மிகச்சிறந்த அறிவு ஞானத்தை கொடுத்தது அரபு மொழிதான். அதனால் தான் பல்வேறு யூரோப் கண்ட்ரிஸுக்கு மாணவர்கள் படிக்க செல்கின்ற பொழுது, உயர்கல்விக்கு குறிப்பாக ஆராய்ச்சி கல்விக்கு செல்கின்ற பொழுது அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணுகின்ற நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் என்று வரிசைப்படுத்தப்படுகின்ற பொழுது அரபு மொழி இதற்கு சரளமாக தெரியும் என்று ஒரு மாணவன் டிக் செய்வானேயானால் அவனுக்கு அங்கு சீட்டு கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்ற காலம் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் பல்வேறு அரிய கருத்துக்கள் அரபு நூல்களில், புத்தகங்களில், லைப்ரரிகளில் அவைகள் ஏராளமாக இருக்கின்றன என்பதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. மேலும் மனித வரலாற்றில் அரபு மொழி அளவிற்கு ஆளுமை திறன் மிக்க ஈர்ப்பு சக்தியுடையதாக எந்த மொழியையும் காண்பது அரிது. யமனிலும் இன்றைய சவுதி அரேபியாவின் சில பகுதிகளில் மட்டுமே பண்டைய காலத்தில் அரபி மொழி பேசப்பட்டது. ஆனால் ஈராக், எகிப்து, மொராக்கோ போன்ற நாடுகளின் தாய்மொழி வேறுதான். ஆனாலும் அந்த பகுதிகளுக்கு இஸ்லாம் சென்றதற்கு பின்பு திருக்குர்ஆனின் மூலம் அரபு மொழி அவர்களை சென்றடைந்த பொழுது அந்நாடுகளில் வாழ்ந்த மக்கள் தங்கள் சொந்த மொழியை மறந்துவிட்டு அரபு மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அதிசயத்தின் உச்சம். முஃமின்களே, மேலும் பார்க்கிறோம் அரபு வார்த்தைகளுடைய ஆதிக்கம் என்பது உலகின் பல மொழிகளை ஆட்கொண்டிருக்கிறது. பல மொழிகளிலும் அரபு மொழி செல்வாக்கு செலுத்தும் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று அரபு மொழியின் உயர்ந்த சுருக்கத்தன்மை, சின்னஞ்சிறு வார்த்தைகளில் பிரம்மாண்டமிக்க கருத்துக்களை கூட உள்ளடக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த இயல்பான வார்த்தை அமைப்பு. அது நிறைய உதாரணத்திற்கு சொல்ல முடியும். படைப்பாளன் என்று சொல்கின்ற பொழுது அதை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் உண்டு. அரபியில் ஃபாத்திர் என்ற வார்த்தை உண்டு. ஃபாத்திர் என்று சொன்னால் எந்த மாடலும் இல்லாமல், எந்த முன்மாதிரியும் இல்லாமல் முதலாவதாக ஒரு பொருள் உருவாக்கப்படுமானால் அதை உருவாக்கியவனுக்கு ஃபாத்திர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்பதை உதாரணத்திற்காக சொல்கிறேன். இரண்டாவது, மொழியினுடைய தெளிவு. அரபு மொழி தெளிவு என்ற அர்த்தம். திருக்குர்ஆனை அரபு மொழியில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள காரணம் அந்த மொழியின் தெளிவு முக்கியமான ஒரு சான்றாகும் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். நிறைய விஷயங்கள் வரும் அரபியில. ஜலச அப்படின்னு சொன்னா உட்கார்ந்தான்னு அர்த்தம், காதா அப்படின்னு சொன்னாலும் உட்கார்ந்தான்னு அர்த்தம். ஒரு வார்த்தை, ஒரு கருத்திற்கு 2 வார்த்தைகளா என்று நினைக்கலாம். நடந்து வரக்கூடியவன் உட்கார்ந்தால் ஜலஸ், நடந்து வந்துகிட்டு இருக்கிறார் இஜ்லிஸ், உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. நின்றுகிட்டு இருக்கவரை உட்காருங்க இஜ்லிஸ் சொல்ல மாட்டாங்க, குஊத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இது மொழியின் சிறப்புகளில் ஒன்று. நிறைய இது மாதிரி உதாரணங்களை சொல்ல முடியும். இது போன்ற காரணங்களால் உலகின் பல மொழிகளில் அரபு வார்த்தையின் தாக்கம் மிக ஏராளமாக இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியிலும் கூட அரபு சொற்கள் ஏராளமாக நமது அன்றாட பயன்பாட்டில் இருப்பதை பார்க்க முடியும். இது அசலா டூப்ளிகேட்டான்னு கேட்போம். அசல் என்ற வார்த்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் வார்த்தை என்ற, அரபு வார்த்தை. அசல் என்பது அரபி வார்த்தை. வசூல் எவ்வளவு ஆயிருக்கு, அரபு வார்த்தை. மஹசூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விவசாயம் செய்யறவருக்கு கடைசியில் என்ன வந்திருக்கு, மஹசூல் அரபி வார்த்தை. அதே கோர்ட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள். அத்துமீறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்து என்பது அரபி வார்த்தையில ஹத்து, எல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தை ஹத்து, மீறல். கைது செய்யப்படுதல், கைது அரபி வார்த்தை, தமிழ் வார்த்தை அல்ல. ரத்து செய்யப்படுதல், ரத்து அரபு வார்த்தை. ஜாமீன் கொடுக்கிறீங்களா, ஜாமீன் அரபி வார்த்தை. முன்சிஃப் அரபி வார்த்தை. எண்ணற்ற வார்த்தைகள். இது அரபு வார்த்தையா என்று தெரியாத அளவிற்கு சாதாரணமாக அன்றாட நாம் பயன்படுத்துகின்ற தமிழ் சொற்களுடைய அளவிற்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. சொல்லுவாங்க இவன் எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படிமாங்க. எதற்கும் தகுதி இல்லை என்பது வேறு, எதற்கும் லாயக்கு இல்லை என்பது. லாயக் என்ற வார்த்தை அரபு வார்த்தை. ஷர்பத் அப்படின்னு சொல்றாங்க, ஷர்பத்தினாலே குடிக்கிறன்னு அர்த்தம். பானம். ஷரத், ஷரத் விதி என்பது தமிழ் வார்த்தை. ஷரத் என்பது அரபு வார்த்தை. பழங்காலத்து ஷரத்துங்கிற வார்த்தை சாதாரணமா பயன்படுத்துவாங்க. இந்த ஷரத்தின்படி இத்தனை ஷரத்துகள் உண்டு அப்படிமாங்க. ஷரத் என்ற வார்த்தை அரபு வார்த்தை. இப்படி எண்ணற்ற அரபு சொற்கள் ஒவ்வொரு மொழியிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. நம் தமிழிலும் கூட நிறைய வார்த்தைகள் இயல்பாக சாதாரணமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்க்கலாம். இதை தாண்டி இது தீனின் மொழி,
அரபு மொழியின் தொன்மை, இளமை, செல்வாக்கு ஆகியவற்றை அனைத்திற்கு மேலாக அரபு மொழி இஸ்லாமின் மொழி என்ற வகையில் மொழிகளின் உச்சத்தில் வாழும் மொழியாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவருடைய பெயர் அரபியில் தொடங்கும். பெயர் என்னன்னு கேட்டா ரஹமத்துல்லா, 2 வார்த்தையும் அரபி வார்த்தை. கமால் அரபி வார்த்தை, அப்துல் காதர் அரபி வார்த்தை. எந்த வார்த்தை, நம்முடைய பெயர்கள் அனைத்தும் இயல்பாக பெயரில் தொடங்குகிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய அரபு லாங்குவேஜிற்கு மத்தியில் நெருக்கமான தொடர்பு உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் வர்றார், என்ன சலாம் சொல்லாம வர்றீங்க? அரபு வார்த்தை. சலாம் என்ற வார்த்தை அரபு வார்த்தை, இயல்பாக நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை. ஃபாத்திஹா சொல்றோம், துவா செய்வோம்னு சொல்றோம். துவாங்கிற வார்த்தை நாம் சாதாரணமாக பயன்படுத்துகின்றோம். இயல்பாக முஸ்லிம்கள் நாம் நம்முடைய இஸ்லாமிய வழக்கு மொழியாக பார்த்தால், வணக்க ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது கூட எண்ணற்ற வார்த்தைகள் இயல்பாக நம்முடைய பெயரில் இருந்து அரபு மொழி இறுதி வரை பின்னி பிணைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மௌத்தாயிட்டாங்க, ஜனாசா எப்ப எடுக்கிறான், மையத்துக்கு எப்ப கொண்டு வர்றாங்க, மையத்தை குளிப்பாட்டணும், இயல்பிலேயே அப்படி வந்துருச்சு. யாரும் திட்டமிட்டு நான் இதுக்கு தமிழ்ல சொல்லுன்னு சொன்னா கஷ்டப்படணும், சொன்னா சிரமத்தில் அசிங்கமா பேசுவாங்க, பேச தெரியாது. எப்ப செத்தாருமா அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும், ஒரு நாகரிகம் இல்லாமல் கூட இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய பெயர்களிலிருந்து, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து, நாம் பேசக்கூடிய பல்வேறு தேவையுடைய அனைத்து நிலைகளிலும் பெரும்பாலான கட்டங்களில் இந்த மொழியை அல்லாஹ் நமக்கு 2.5 கலந்தே தந்திருக்கிறான். அதனால் தான் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு ஜெர்மனிய ஆய்வாளர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்வார்கள், திருக்குர்ஆனுடைய தயவினால் வேற எந்த மொழியும் எட்ட முடியாத சிகரத்தை அரபு மொழி எட்டியிருக்கிறார். யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி காபாவின் காரணமாக அரபு நாடு முழுக்க செழிக்கிறதோ அதை கொண்டுதான் குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் வழியாக அரபு மொழி உலகம் முழுக்க செழி. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. குர்ஆனுடைய மொழி அது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இரண்டையும் தாங்கி இருப்பதால் இந்த உலகத்தில் அது இன்னும் பெருகிக் கொண்டே செல்லுமே தவிர ஒருபோதும் குறையாது. எனவே முஸ்லிம்களாக நான் இதை சொல்ல வருவதற்கு காரணம், அவர்கள் இதை செம்மொழி என அரபு மொழி தினம் என கொண்டாடுகின்றார்கள். மொழி செம்மொழி என்று போற்றப்பட்டிருக்கிறது என்று வெறும் பெருமைக்காக சொல்லவில்லை. நமக்கு இந்த மொழியோடான தொடர்பு எப்படிப்பட்டது, நாம் எந்த அளவிற்கு இந்த மொழியோடு ஆழமான தொடர்பில் இருக்கின்றோம் என்ற யதார்த்தத்தை நாம் கொஞ்சம் விளங்கியாக வேண்டும். இன்னைக்கு இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஒரு காலம் இருந்தது, அதாவது நம்முடைய மக்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் தமிழ் பேசுவார்கள், தமிழ் எழுத தெரியாது. இன்னைக்கும் ஒரு 70-80 வயதை கடந்த பாட்டிகள் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் பேசுவாங்க, எழுத தெரியாது. பேசுதல் என்பது வேறு, எழுத படிக்க தெரிதல் என்பது வேறு. ஆனால் அவர்களே அரபு தமிழ் அப்படின்னு ஒண்ணு அவர்களுக்காக படித்துக் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய தாய்மொழி அவர்களுக்கு தெரியாது, ஆனால் தாய்மொழி தான் பேச தெரியுமா. இப்ப அவர்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்பொழுதுதான் பல்வேறு புத்தகங்கள். முதல்ல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு என்று பார்த்தால் மிக ஃபேமஸான கிதாப் என்பது, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மசாயில்களுடைய கிதாப் என்பது சிம்து சுபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்து சுபியான் என்பது திறந்து பார்த்தால் அது குர்ஆன் மாதிரி அரபி எழுத்திலே இருக்கும், ஆனா படிச்சா தமிழாவே இருக்கும். அரபி எழுத்து ஸ்கிரிப்ட் அரபியில் இருக்கும், வார்த்தைகள் அனைத்தும் தமிழ். அதுக்கு தான் அரபு தமிழ். அரபு மலையாளம், எழுத்து அரபியில் இருக்கும், படித்தால் அது மலையாளமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இது கொடிகட்டி பறந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்தது அரபு தமிழ் லாங்குவேஜ். எந்த மொழியில படிச்சாலும் டக்குன்னு அவங்க தெரிஞ்சிடறாங்க. குர்ஆன்ங்கிற மாதிரி அரபில எழுதி மக்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தினாங்க. அரபு தமிழின் மொழி பல்வேறு சீக்கிரட்டான தகவல்கள் பரிமாறப்பட்டது. இன்றும் அரபு தமிழ் மொழியில குர்ஆனுடைய விரிவுரைகள், ஹதீஸின் விரிவுரைகள் நிறைய இப்பொழுது கூட நாம் பார்க்க முடியும். புழக்கத்தில் அவைகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அதாவது தமிழை கூட அரபு மொழியில் படித்த இந்த சமுதாயம் இன்னைக்கு அரபு மொழியை தமிழில் எழுதி படிக்கிறது என்று சொன்னால் இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! யாசின் கிதாபு கொடுத்தா மண்டைய சரீரம் என்னன்னு கேட்டா இது தமிழ்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். யாசீன் அப்படின்னு இவர் யாசி என்று தமிழ் எழுதி கேட்கிறான். ஒரு மிகப்பெரிய தவறு அது. அரபுடைய அந்த மொழி வளம் இருக்கிறது, அந்த உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன்
மிக சரியாக உச்சரிக்கப்பட வேண்டிய, ஆனால் ப்ராப்ளம் அர்த்தங்கள் கூட மாறும். அதை இன்னொரு லாங்குவேஜில் அப்படி கொடுக்கவே முடியாது ஒருபோதும். டிரான்ஸ்லிட்டரேஷன் சொல்லுவாங்க, அது அப்படியே எழுதுறது. ஏதோ பேருக்கு செய்யலாமே தவிர அதுல எந்த நன்மையும் ஏற்பட போறது இல்லை, ப்ராப்ளங்கள் தான் கூடும். அரபு வேறு மொழியை அரபியில் படித்த நாம் இன்று அரபு மொழியை நம்முடைய வேறு மொழியில், தமிழ்ல கூட இங்கிலீஷ்ல கூட கேட்கிறோம் சொன்னா சொல்லுவாங்க, இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு கொடிகட்டி பறந்த மிக முன்னணியில் இருந்த நம் சமூகம் இன்று நாமே பின்தங்கியிருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை விளங்கி அதிலிருந்து நாம் மாற வேண்டும். முதலாவதாக என்னுடைய குர்ஆன் இதில் இருக்கிறது, நான் குர்ஆனை கற்றுக்கொள்வேன், அதற்காக அரபு மொழியை படிப்பேன் என்று சொல்ல நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்வது உண்டு. அதாவது ரொம்ப கம்மியான எழுத்து, 27-28 எழுத்துக்களுக்குள்ளதான், இங்கிலீஷ் மாதிரி தான், எழுத்து கம்மி. ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா அதை 15 எழுத்துக்கள், 12 - 15 எழுத்துக்களுக்குள் சுருக்கி விடலாம். ஒரே மாதிரி எழுத்துக்கள், ஹா ஜீம் ஹா 3 வடிவம் ஒன்றுதான், புள்ளிய வச்சுதான் எழுத்து வேற. பா தா சா எழுத்து ஒன்றுதான், புள்ளிய வச்சுதான் வேறு. சீன் ஷீன் ரா ஜா தால் தால் சாத் தாத் தா லா ஐன் கைன். என்ன விஷயம், இவைகள் அனைத்தும் எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டுக்கு வெவ்வேறு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஐனு தான் கையில், ரெண்டு ஒண்ணுதான். புள்ளி இல்லைன்னா ஐனு, புள்ளி வச்சா கைன். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? அல்லாஹ் இந்த மொழிய ஈஸியா எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்துக்கள், ஒரு மொழின்னு சொன்னா ஒரு 27-28 எழுத்து இயல்பா இருக்கத்தை செய்யும். அதை கூட அல்லாஹ் சுருக்கி பாதியிலும் பாதியாக ரப்பு தந்திருக்கிறான்னு சொன்னா இதை விட எப்படி எளிமைப்படுத்தி தர முடியும்? வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை நீங்கள் ஓதுவதற்கும் புரிவதற்கு எளிமைப்படுத்தி இருக்கின்றோமே, யோசிப்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றான். முஃமின்களே, எனவே நம்முடைய மொழிக்கு இப்படி பெருமை இருக்கிறது என்று சொல்வது மட்டும் நோக்கம் அல்ல, மாறாக அந்த மொழியை, அதில் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி இருக்கிறது. எனவே நான் ஃபர்ஸ்ட் மொழியை படித்து குர்ஆனை கற்றுக்கொள்வேன் என்பதும், இரண்டாவதாக ஓரளவு மீனிங் தெரிய முற்பட்டு குர்ஆன் ஹதீஸை புரிய முயற்சிப்பேன் என்று அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு ஆர்வப்பட வேண்டும். குறைந்தபட்சம் நமது குழந்தைகள் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்று இந்த தகவலை பதிவு செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் இந்த மொழியை, நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பேசக்கூடிய இந்த மொழியை நேசிப்போம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழியை நேசிப்போம். குர்ஆன் ஷரீஃப் தன்னகத்தில் அடக்கியிருக்கக்கூடிய இந்த மொழியை நேசிப்போம், அதை கற்றுக்கொள்வோம், நமது வாழ்க்கையை பயன்படுத்துவோம். அல்லாஹ் அனைவருக்கும் நசீபை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.